எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் என்றும் நன்மை செய்கிறவர் என்றும் இந்த நாளில் உம்மை நாங்கள் தேடி வரும் பொழுது வெட்கப்பட்டு போவது இல்லை என்றும் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அப்படியே நம்முடைய இருதயங்களை அவருடைய பிரசனத்திற்கும் அவருடைய வசனத்திற்கும் ஆயத்தப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். Just surrender our hearts to His voice, to His presence. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மீண்டுமாய் சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மீண்டுமாய் ஒரு முறை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தகப்பனே, இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தை கேட்க நாங்கள் ஆயத்தப்பட நீர் கிருபை செய்ததற்காய் நன்றி. எங்களோடு பேசும் எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்புருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம் ஜோகபெத் என்ற ஒரு சகோதரியை குறித்து, ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு தாய் என்று அவர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் கவனித்தோம். Last week we looked at the woman in the Bible called Jochebed, and we looked at how she was God fearing in everything that she did. அவர்கள் செய்த எல்லா காரியத்திலும் எப்படி தேவனுக்கு பயந்து தங்களுடைய காரியங்களை நேர்த்தியாய் செம்மையாய் செய்தார்கள் என்று பார்த்தோம். பார்வோனுடைய கட்டளை குழந்தையை கொலை செய்யும்படியாக கற்பிக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் அந்த குழந்தையை தேவனுடைய சித்தத்திற்கு காப்பாற்றும்படியாய் தீர்மானித்தார்கள். As much as Pharaoh's edict was there to put the baby to death, she rather obeyed God and feared God above Pharaoh's law and edict to ensure that the son Moses was kept protected and safe for his divine purpose. தேவனுடைய சித்தத்திற்காக. அப்ப இந்த காரியத்தில் தேவனுக்கு பயந்தவர்களாக காணப்பட்டார்கள். Today we are going to look at the issue of trust. நம்பிக்கை. நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? What does it mean to trust? What is the meaning of the word trust? What is the understanding of the word trust? இதை எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும்? அப்ப நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது யாரை அதிகமாய் நம்புகிறீர்கள்? Who do you trust most? பக்கத்தில் பார்த்து யாராவது கேளுங்க, நீங்க யாரை தான் ரொம்ப நம்புறீங்கன்னு கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராத மாதிரி இருக்க பார்த்துருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அழகா கேளுங்க, நீங்க யாரை தான் நம்புறீங்க? ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் பார்த்து சொல்லிங்க, உன்னதான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிருங்க. Alright? Who do you trust the most? யாரை நம்புகிறோம்? இதை எப்படி நாம் அறிவது? How do we know whom do we trust most? யாரை அதிகமாய் நம்புகிறோம் என்று எதை சார்ந்திருக்கிறது என்றால், யாரை அதிகமாய் சார்ந்திருக்கிறோம் என்றதை நம்பியிருக்கிறது. Who do we trust most depends on whom do we depend
on more? Whom do we rely upon more? யார் மேலே சார்ந்து இருக்கிறோம்? யார் மேல் அதிகமாய் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிறோம்? யாரிடத்தில் அதிகமாய் நாம் போகிறோம்? Who do we go to most? ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம், ஒரு காரியம் நடைபெறும் பொழுது யாரிடத்தில் போகிறோம்? அப்ப இன்று ஜோகபெட் என்ற ஒரு சகோதரி, ஜோகபெட், and we see in her life that she was a God trusting mother. தேவனை நம்பி இருந்த ஒரு தாயாக இவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், in Exodus chapter 2 verse 3, 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். From verse 2 onwards we will read. யாத்திராகமம் வாசிக்கணும். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தார். For 3 months she kept the baby hidden. வாசிங்க தொடர்ந்து. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து பூசி வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. In English it says, when she could hide him no longer. Previously she has already hid the child for how many months? 3 bulan. 3 மாதமாய் ஒளித்து வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். And there came a point of time when she could hide him no longer. She got him a wicker basket and covered it over with tar and pitch. And then she put the child into it and set it among the reeds by the bank of the Nile. அப்ப வேத வசனம் முதலாவது தொடங்கும் பொழுது, when the scripture begins in verse 3, it says, when she could hide him no longer. அந்த குழந்தையை ஒளித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஏற்கனவே பிரச்சனை, there was already problem, there was already stress. எப்ப இந்த ஆட்கள் என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து என்னுடைய குழந்தையை கொன்று போட்டு விடுவார்களோ அந்த பயத்தோடே 3 மாதம் பாதுகாத்தார்கள். For 3 months she was living in that fear of uncertainty. What will happen to my son when the people will walk him and put him to death? அந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஓயுமா என்று பார்த்தா இன்னும் மோசமாயிருச்சு. She probably had an expectation after some time things will turn out better and then she will be able to bring her son into the open once again. But the situation turned worse. சூழ்நிலை இன்னும் மோசமானது என்று பார்க்கிறோம். மோசமானது என்று பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, when she could hide him no longer. அவனை ஒளித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ ஸ்ட்ரெஸ், பிரஷர், இன்னும் ஆழமான ஒரு தாக்கம், ஒரு பாதிப்பு அங்கே வருகிறது என்று பார்க்கிறோம். இப்ப பாதிப்பு, ஒரு தாக்கம் வரும் பொழுது, பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும் பொழுது, இன்னும் கூடுதலாய் போகும் பொழுது நாம் என்ன செய்வோம்? What do we do? How do we respond when the pressure increases? Difficulty. எல்லாம் நல்லா இருக்கும் போதும் தேவனை நம்புறீங்களான்னு கேட்டா நம்பலாம். வாலெட்ல நிறைய இருந்துக்கும், பேங்க்ல நல்லா இருக்கு, சுகம், சந்தோஷமா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். We can be fine and comfortable and okay in situations when things are fine. Our wallet is full, our bank balance is good, our health is also fine, everything that we desire is happening accordingly. நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியமும் நேர்த்தியாய் செம்மையாய் நன்றாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் நம்புவோமா? நம்புவேன் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் எல்லாரும் பாடுவோம். நம்புவேன் இயேசுவை. We can sing that with joy, with that confidence. Yes, I can trust you, God. But can we trust God when it is difficult to trust him? அவரை நம்புவதற்கு சூழ்நிலை
கஷ்டமாய், போராட்டமாய், கடினமாய் சூழ்நிலை காணப்படும் பொழுது அவரை நாம் இன்னும் நம்ப முடியுமா? Trusting God when it's really really hard to do. அவரை எப்பொழுது நம்புவது என்று சொல்லும் பொழுது, அவரை நம்புவதற்கு கடினமான சூழ்நிலை காணப்படும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் நம்ப முடியுமா? இந்த ஒரு தேவ ஊழியர் கிரேக் கிரஷல் என்ற இவர் சொல்லுகிறார், கிரோஷல், what you fear reveals where you trust God the least. எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே அவரை நாம் குறைவாய் நம்புகிறோம் என்றதை காண்பிக்கிறது. மீண்டுமாய் சொல்லுகிறேன், I repeat that again. What you fear reveals where you trust God the least. எங்கே பயம் இருக்கிறதோ, எங்கே பயம் உண்டாகுகிறதோ அங்கே விசுவாசம், நம்பிக்கை அவர் மேல் குறைவா இருக்கிறது. பொதுவா எல்லா காரியத்திலும் நம்புவோம், ஏதோ ஒரு சின்ன காரியத்துல அவர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்காது. Generally we may trust God in a lot of matters. இந்த காரியம் ஆண்டவர் செய்வாரா? நிச்சயமா செய்வாரு. அவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரா? நிச்சயமா ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. உங்களுக்கு கொடுப்பாரா? தெரியலங்க. No, when we talk about trusting God, when we say, is God able to heal them? Yes. Will God heal you? I'm not very sure. I've been praying for years. அநேக வருஷமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஒரு காரியத்திற்காய் போராடி கொண்டிருக்கிறேன், ஆனால் இன்னும் பதில் வரவில்லை. அதனால அந்த பகுதியில நமக்கு நம்பிக்கை குறைந்து போகிறது. We've been praying for something for so long and we don't seem to have received the answer yet. And in that moment, in that position, we feel that the trust level in God has decreased in that particular area of our life. Can we still trust him? சின்ன வயசுல இந்த உண்டில், இப்பெல்லாம் உண்டில் நினைக்கிறேன், இருக்கான்னு தெரியல. ஆனால் சின்ன வயசுல அந்த உண்டில் இருக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஏன்னா அதுல காசு போடும் போதும் டாயின்னு கேட்கும் போது சந்தோஷம், அப்பா கூட வந்துருச்சு. இன்னும் சத்தமா இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம நினைப்போம். We have the piggy banks when we were younger and we used to fill that up. நீங்களும் பார்க்கும் போதும் இதெல்லாம் பார்த்ததே இல்லாத மாதிரி இருக்கு. பார்த்துருக்கிறீங்க தானே? பார்த்துருக்கிறீங்க. அதெல்லாம் எடுத்து கடைசியில் கணக்கு பண்ணுவோம். ஓ, எவ்வளோ இருக்கு, என்ன செய்யலாம், இந்த ஸ்வீட் வாங்கலாம், அந்த டாய் வாங்கலாம்னு திட்டம் போடுவோம். Alright, we will count the piggy bank, the money in the piggy bank, and once we have counted all the coins, then we have gathered that together and we start thinking, can I buy this sweet or that toy? But when it is empty, when what we trust is not able to be trusted, நம் நம்பி இருக்கிற காரியங்கள் நம்ப முடியாத சூழ்நிலைக்குள்ளாக போகும் பொழுது இன்னும் அவரை நம்ப முடியுமா? Can we still learn to trust God? அப்ப ஜோகபேத் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, when we look at the life of Jochebed, the situation does not permit her to be able to sing and say, I trust God. அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது தேவனை என்னால் முழுமையாய் நம்ப முடியும் என்ற சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பிரச்சனை இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஆபத்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. Dangers increase, the problem has increased. She is not able to protect. ஒரு தாயுடைய உணர்ச்சி யோசித்து பாருங்க. Think of the emotions of a mother who is not able to protect the child anymore. Frustration. ரொம்ப ஒரு போராட்டத்தோடு இவர்கள் அந்த சூழ்நிலை கடந்து செல்கிறார்கள். But she is able to trust God. How can you and I learn to trust God? தேவனை எப்படி நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க முடியும்? சூழ்நிலையை பார்த்தால் தேவனை பார்க்கும் பொழுது நம்பிக்கை குறையும். When we look only at the situation, we are not able to completely trust God and say, Lord, you see the situation is so great, so big. இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக நான் மாட்டி கொண்டிருக்கிறேன், சிக்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு நம்முடைய ஜெபத்தில், ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒரு லெக்சர் கொடுப்போம். In our prayers we tend to lecture God about our problem. ஆண்டவரே, இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? இவ்வளோ ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி நடந்துரும், இப்படி நடந்துட்டா இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம பயமுறுத்துற மாதிரி சொல்லிடுவோம். We tend to pray in a way as if we are creating prayer in God himself. God is God. தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பயத்தை, நம்முடைய விசுவாசத்தை குறைக்கிற அளவிலே அந்த இடம் கொடுக்கிறோம். We allow the fear within us
to consume us, to influence us, and in that process to decrease the faith and trust that we have in God. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கு தேவனை இன்னும் அதிகமாய் நம்பணும்னா நேற்று தினம் கடந்த நாட்களை நினைத்து பாருங்கள். If you want to learn to trust God, look at yesterday and the years past. அவரை நம்பத்தக்கவராய் நடந்து கொண்டாரா? Was he the one who revealed himself as one we can completely trust? அவரை நம்ப முடியுமா? நிச்சயமாகவே முடியும். We can trust him. எப்படி நம்பிக்கையில் இன்னும் வளரலாம்? அவர் செய்தவைகளை நினைத்து பாருங்கள். வேதத்தில் எழுதப்பட்டவைகளை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை நினைத்து பாருங்கள். Think about what is written in scripture about what he has done. Think about what he has done in each of our lives. அவரை நம்ப முடியும். We can trust him. நம்பலாம். அது மாத்திரமே அல்ல, நம்பிக்கையில் அதிகரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். To learn to go to trust God, to grow in our trust to God, we must be able to come and pray and say, Lord, this is my problem. இதுதான் என்னுடைய சூழ்நிலை ஆண்டவரே. சூழ்நிலைகளுக்கு மேலாக நீர் பெரியவர் என்ற அந்த ஜெபத்தில் அவரை மகிமைப்படுத்துவது. To praise God, to worship God, and to lift his holy name up in the midst of every situation. Learning to trust God. And Jochebed learned to trust God. ஜோகபெத் அவர்கள் தேவனை நம்ப விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு பெட்டியை எடுத்து, she takes a basket, அந்த பெட்டியை எடுத்து சில படங்கள் காட்சிகளிலே பார்க்கும் பொழுது அப்படியே நைல் நதியிலே ஓட விட்டார்கள் என்று பார்க்கிறது மாதிரி இருக்கும். Some images or cartoons of pictures you see, there is a tendency to make it appear as if she made a basket and she just let it flow along the Nile. நைல் நதியில நிறைய முதலைகள் உண்டு. There is a lot of crocodiles in the river Nile. ரொம்ப அபாயமான ஆபத்தான ஒரு நதியாய் காணப்படுகிறது. It's a very dangerous river. And to look at a mother who seems to be absconding her responsibility and saying, I'm just letting go lah. It's not that. அப்படியாய் நடக்கல. அவர்கள் எடுத்து அந்த பெட்டி மூழ்காதபடி அதை நன்றாய் பாதுகாத்து, all right, she takes the basket and she covers the basket to ensure that it doesn't sink, so that it will continue to float. அப்ப அங்க இருந்த சில புல்லான இடங்களில் மத்தியிலே அந்த குழந்தை ஒளித்து வைக்கிறார்கள். She takes the baby in the basket and hides it among the reeds so that it doesn't flow with the river and it's protected. Then she tells the daughter, watch over it. அவருடைய மகளிடத்தில் சொல்லுகிறார்கள், நீர் இந்த குழந்தையை மேல் கவனம் செலுத்தி பார்த்து கொண்டே இரு. Look at the child, look at the baby, look at your son, my son, take care of him. அப்ப தேவன் மேல நம்பிக்கை வைத்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். She is able to do this out of the trust that she has in God's almighty protection. முதல்ல வந்துருமா? எகிப்தியர்கள் எடுத்துருவார்களோ? இவ்வளோ காரியங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது, when we are pushed to the wall, when we are pushed down to our knees, நம் அந்த தாக்கத்திற்குள்ளாக முன் செல்ல முடியாத சுவருக்குள்ளா முன்பாக நிற்கும் பொழுது, நம் முழங்கால் படியிடுவதற்கு பதிலாக வேற எந்த விதமான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில என்ன செய்வது? அவரை தான் நம்பியாகணும். டாக்டர்களை கடைசியில சொல்லிடுவாங்க, எங்களால முடிஞ்சதெல்லாம் நாங்க செஞ்சிடறோங்க. டாக்டர்ஸ் will say that, right? They say we will do our best. You pray to your God என்று சொல்லிடுவாங்க. நீங்க உங்க கடவுளை ஜெபிங்க, அவரிடத்துல ஜெபிங்க, அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா அவர்களுக்கு மேலாக அவர்களுக்கே தெரியுது ஒரு தேவன் உண்டு, அவர் தான் வல்லவர். அப்ப யோகேபேத் என்ன செய்கிறார்கள்? இந்த இங்கிலீஷ் they say let go, let God. விட்டுவிடு, தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஆனா அது வேதத்தின் அடிப்படையாய் பார்க்க வேண்டும் என்றால், if you want to read it from a scriptural biblical perspective, it is not only about letting go and just துத்தோ மாத்தா, அது விட்டு விட்டு ஏதாவது நடக்கட்டும் என்ற அந்த காரியம் மாத்திரமல்ல. A biblical understanding of the Christian life is not let go and let God, it is trust God and get going. அதாவது ஏதாவது நடக்கணுங்க, வேற நடந்தா நடந்துடும், ஆண்டவர் பதில் கொடுத்தா கொடுப்போம் அப்படி இல்லை. Alright, it's not a tida apa attitude in the Malay they say.
Tidak apalah, apa-apa jadi pun okay lah. If God wants to do, let him do. If he doesn't want to do, it's okay. No. Trusting God. அவரை நம்புவது, அவரை முழுமையாய் நம்பி முன் செல்லுகிற அந்த பிரயாணம். It's about trusting in God and getting going. அப்ப யோகபேத் செய்த காரியம் அதுவாய் தான் காணப்பட்டது. Jochebed was able to trust God and get going. அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தமாய் அவர்கள் செய்த செயல்கள். Whatever she does, whatever she did in that moment was an act of faith, of trust and belief in God and his providence. Trusting in God. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. In Proverbs chapter 3 verse 5, its scripture says, trust in the Lord with all your heart and do not depend on your own understanding. வாசியுங்கள் நீதிமொழிகள் 3:5. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தரை நம்பணும், ஆனா எப்படி நம்பணும்னு வேதம் சொல்லுகிறது. We must trust God, but the scripture also clearly says, how are we to trust God? காவாசி முக்காவாசி இல்ல பாதி இருதயத்தோடுன்னு வேதம் சொல்லல. The scripture doesn't say quarter or 3/4 or half of your heart. The scripture says full heart. முழு இருதயத்தோடு. Your whole heart, every part of our being is completely trusting God. நம்முடைய முழு ஜீவியமும் அவரை நம்பி இருக்கிற ஒரு ஜீவியமா இருக்கிறது. அவரை நம்பி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அவரை சார்ந்திருக்கிற ஒரு ஜீவியம். When we say we trust God, it means I depend on him. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எதை நம்பி உட்கார்ந்து இருக்கிறீங்க? இந்த நாக்காளி பியூஸ் தாங்குமா? தாங்குது, அதான் உட்கார்ந்து இருக்கும் பாஸ்டர். ஏன் கேள்வியெல்லாம் இப்ப கேட்குறீங்க? If I ask you why are you seated on these pews, you would say yes, we trust this pews. பியூஸ் உடஞ்சிரும் நம்பி உட்கார்ந்து இருக்கிறோமா? வந்து செக் பண்ணீங்களா யாராவது? எம்டி ஸ்பேஸ் பார்த்தோம் உட்கார்ந்தோம். ஒரு நம்பிக்கை. எது மேல நம்பிக்கை? இந்த நாக்காளியே நம்பலாம், இதெல்லாம் ஸ்ட்ராங்கான நாக்காளி. We have that trust and dependence on the chairs and the pews that we sit, and we don't even check. We just know it's a good pews. We can trust. முழுமையாய் நம்பலாம், நம்பி உட்காரலான்னு சொல்லுகிறோம். அதற்கு மேலாக நம் தேவனை முழுமையாய் நம்ப முடியுமா? இல்ல பாதி பாதி உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்ல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியல, உட்காரல. We seem to be seated but we are not seated. Trusting in God is just to be seated in his will. தேவனை நம்புவது என்று சொல்லும் பொழுது அவருடைய சித்தத்தில் அப்படியே நாம் அமர்ந்து விடுகிறது. Just to rely and completely surrender to his will, to his purpose. Trust in the Lord. ஏனால் தேவனை நம்பும் பொழுது அவருடைய செயல்களுக்காக எதிர்பார்க்க கூடும். When we trust in God, we look forward to what he will do. எதை செய்வாரோ, இப்படி ஆண்டவர் செய்ய போகிறார், ஆச்சரியமான காரியத்துக்காக எதிர்பார்க்கிறோம். We expect the unexpected, in English they say. So what was the unexpected that happened? Exodus chapter 2 verse 5 and 6. யாத்திராகமம் 2 அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, the daughter of Pharaoh came down to bathe at the Nile with the maidens walking alongside the Nile, and she saw the basket among the reeds and sent her maid, and she brought it to her. When she opened it, she saw the child, and behold, the boy was crying, and she had pity on him and said, this is one of the Hebrews' children. வாசியுங்கள். அப்பொழுது ஃபாரோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தார். திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அதன் மேல் என்ன வந்துச்சா?
இரக்கமுற்று இது எபிரெயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார். மோசையை கொலை செய்யும்படியாய், மோசை மாத்திரமே அல்ல, ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொலை செய்யும்படியாய் கட்டளை எங்கிருந்து பிறந்தது? Where was the instruction or command to murder and kill all the male babies including Moses came from? எங்கிருந்து வந்துச்சு? அரண்மனையிலிருந்து வந்துச்சு. It came from the palace. எந்த அரண்மனையிலிருந்து அவனை கொலை செய்யும்படியாய் கட்டளை வந்ததோ அந்த அரண்மனையிலிருந்து ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி அவனுக்கு பாதுகாப்பு வரும்படியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. From the same palace where the law was brought that the babies may be killed and murdered, the same palace now produces another set of instruction, says this child must be protected. என்றால் பாருங்க, நடந்த சம்பவங்கள். நைல் நதி இவ்வளோ நீளமான ஒரு நதி, பெரிய ஒரு நதி. The river Nile was a very wide river, a very long river. எங்க வேணாலும் அவங்க போய் குளிச்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல தான் அவங்க குளிக்க வந்திருக்கிறாங்க. She comes to that exact location and that exact location to bathe. And the second thing she notices, இங்கே ஒரு பெட்டி இருக்கிறத. There is a basket. அதற்கு பிறகு அந்த பாஸ்கெட்டை எடுத்துட்டு வரும்படியாக வந்த உடனே குழந்தை அழுவுது. குழந்தை அழுவுன்னா என்ன வரும்? என்ன வரும்? சில பேருக்கு கோவம் வரும். ஐயோ, கோவம் வராதவங்களுக்கு நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. When the baby was crying, what probably could have been the response? Probably she got very angry. இந்த குழந்தையை தான் நம்ம கொலை செய்ய சொன்னோம் என்று அவங்க சொல்கிறாங்க. இது எபிரெயர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அந்த கட்டளை என்ன? கொலை செய்து போட வேண்டும். The instruction was quite clear that this is the child of the Hebrew, a male child, a male baby. He must be put to death. But when Moses started crying, God melted her heart. மோசே அழுக ஆரம்பிச்ச உடனே பிரசங்கம் கூட பண்ண ஆரம்பிக்கல பாருங்க. He cannot preach yet, but he just cry. அந்த அழுகை அவருடைய இருதயத்தை உருக்கும்படியாக கர்த்தர் செய்து அந்த குழந்தையை பாதுகாக்கும்படியாக அந்த கட்டளை பிறக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் செய்கிற காரியம் ஆச்சரியம் அல்லவா? When the Lord is at work, அவரை நம்பும் பொழுது அவர் செய்த காரியங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்ட, ஆண்டவரே இப்படிலாம் நீங்க செய்ய வல்லவரா? Lord, when we are able to reflect upon the things and the way that God does things, we are able to say, Lord, wow, such a miraculous approach, such a wonderful way you have done this, O Lord. You are truly one who can be trusted. நீர் நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. பாடுகிறோம், ஆனா அவரை நம்பணும். ஏனென்றால் அவரை நம்பும் பொழுது எதிர்பாராத காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. When we trust him, we expect the unexpected. சூழ்நிலையை பார்த்திருந்தார்கள் என்றால், ஐயோ போச்சே, பிறந்த ஒரு குழந்தையும் போச்சே என்று நினைச்சிருக்கலாம். If she were to trust in the situation, she would have probably become very depressed and thought that I have one son, this son, and I'm going to lose this son. But she trusted in God's almighty providence and protection. உன்னதமான தேவனுடைய பாதுகாப்பும் அவருடைய தேவைகளை சந்திக்கிற செயல்களை நம்பி இருந்தார்கள். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். The same God is doing that same thing again. Expect the unexpected. எந்த சூழ்நிலையிலே அவரை நம்ப முடியாமல், எந்த துவக்கத்தில் காரியங்களிலே நீங்கள் மாட்டி ஐயோ எப்படி வெளியாவது என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, whatever situation that you are caught in today, whatever situation you're not able to trust in this God today, surrender it to God. Let go. Trust God. அவரை முழுமையாய் நம்புவதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மை நம்புவேன், உம்மை முழுமையாய் நம்புவேன், முழு இருதயத்தோடு நம்புவேன். ஆண்டவரே சூழ்நிலை என்னை பார்த்து பேசினாலும் உம்மை தான் நம்புவேன். Even when the situation speaks to me otherwise, I will trust you. நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. You will not forsake me. You will never leave me. உம்மை நம்பலாம் ஆண்டவரே. மோசேயினுடைய தாய் நம்பினார்கள். The mother of Moses trusted in God's almighty divine providence, and God provided a relief,
deliverance from the same place where instruction came to kill. எந்த இடத்திலிருந்து பிரச்சனை வருகிறதோ அந்த இடத்திலிருந்து விடிவு காலம் வரும்படியாக ஒரு விடுதலை வரும்படியாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்களோ எங்களுக்கு தீமை செய்யும்படியாய் நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார். You desired to do evil against me, Joseph says, but the Lord has brought it to become a blessing. He has turned it around. மாற்றுகிறதுல ஆண்டவர்களுக்கு செய்ய சாதாரணமான ஒரு காரியம். Hallelujah. To change a situation for God is a very ordinary thing. Can you trust in this extraordinary God? இந்த ஆச்சரியமான தேவனை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆனால் எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கையாக எரேமியா 17:5 வாசிக்கிறோம். As a warning we read in Jeremiah chapter 17 verse 5. This is what the Lord says. Cursed is the one who trusts in man. வாசியுங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். Cursed is the man என்று கர்த்தர் சொல்கிறான் பாருங்க. Cursed is the man who trusts in man, who depends on flesh for his strength, and whose heart turns away from the Lord. இவ்வளோ கடினமான வார்த்தை, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கையா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் போகும். If you trust in man, it is a cursed life, a life that is filled with curse, but you must read it in progression. இதை சூழலுக்குள்ளாக இந்த வசனங்களுக்குள்ளாய் வாசிக்கும் பொழுது 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 3 things are revealed here. Cursed is the one who trusts in man. வாசிங்கம்மா பகுதியாய். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, அப்பனா மனுஷனை நீ சார்ந்து இருந்து, அது உன்னை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். It could be a life that you rely and depend upon yourself, அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்காது என்று சொல்கிற வாழ்க்கை. A life that depends on other people, that is so confident and dependent and reliant on other people. And the second thing happens, வாசியுங்கள். மாம்சமானதை நம்முடைய புலைய பலன், எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, நான் சாதித்தவன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. A life that is so dependent upon its own achievements, upon its own wisdom, upon its connections, மனிதனை புயபலமாய் மாக்கிக் கொள்கிறது. ஆனால் மூன்றாவது காரியம் பாருங்க, the third thing that will happen is whose heart turns away from the Lord. வாசியுங்கள். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்க பட்டவன். அப்ப மனுஷனை நம்பலாமா நம்ப முடியாதா என்ற கேள்விக்கு என்ன இதுதான் அர்த்தம். Does it say you cannot trust people at all? But it is saying that you trust in man, that you trust in the strength of the flesh, and your heart turns away from the Lord. தேவனை விட்டு நம்முடைய இருதயம் விலகி மனிதனை நம்பி நம்முடைய அனுபவங்களை நம்பி நமக்கு இருக்கிற கனெக்ஷன் கைகள் கால்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு சாபமான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். It will become a cursed life. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி ஓடுகிற வாழ்க்கை தான் சாபமான வாழ்க்கை. A life that moves away from God's blessing is a life that is cursed in that sense. So it is important to notice and check. ஆண்டவரே, இன்றைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை, அதிகாலை நேரம் எழுந்திருத்த உடனே யாரை நம்பி இந்த நாளை நடக்க போகிறேன்? When we arise in the morning, the question that we need to ask when we arise is, today, this day, I'm going to live it depending on whom? யாரை நம்பி, யாருக்காக இந்த வாழ்க்கை நான் வாழ போகிறேன்? உம்மை நம்பி நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லணும். We must be able to say, Lord, I trust in you, trusting in God. அவ்வளவுதான். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் முழு இருதயத்தோடு. நம்முடைய இருதயம் தேவனை விட்டு விலகி போயிடவே கூடாது. ஐயோ, அவங்க செய்யறேன்னு சொன்னாங்களே, இவங்க செய்யறேன்னு சொன்னாங்களே,
10 வருஷத்திற்கு முன்னே நடக்கும்னு நினைச்ச நடக்கல, அதனால நம்பிக்கை குறைந்து போயிருக்கலாம். 10 years ago I was expecting that God will do a miracle. He didn't do, so our trust level has gone down. Or you depended on people, it didn't transpire, it didn't happen. But today the Lord is saying, would you trust me once again? மீண்டுமாய் என்னை நம்புவதற்கு நீர் ஆயத்தமா? Are you able to trust God? And the Lord says, I have a plan. Do you trust me? நான் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், என்னை நம்புவாயா? நம்பி காரியங்களுக்குள்ளாக, என்னுடைய திட்டங்களுக்குள்ளாக கடந்து வருவாயா? ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே. I will trust you, Lord. யோகபெட் என்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுக்கு பயந்து தேவனை நம்பி காரியங்களை செய்த ஒரு சகோதரி. A woman who was God fearing, God trusting in everything she does. And today, not only for mothers, but for all of us, we are called to live a God fearing, God trusting life. தேவனுக்கு பயந்து தேவனை நம்பி நம்முடைய வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிற இந்த ஜீவியத்திற்குள்ளா கர்த்தர் அழைக்கிறார். அப்படி நாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். Just going to sing the song, நம்புவேன் இயேசுவே நம்புவேன். அவ்வளவுதான். சாதாரணமான ஒரு வார்த்தைகள், ஆனால் விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தைகள். It's simple words, but it is powerful scripture. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என் கர்த்தரை. Yes, Lord. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா ஆடி பாடி அலைகளை நான் வென்றிடுவேன். அல்லேலூயா ஆடி பாடி அலைகளை நான் வென்றிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், 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 நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. நம்புகிறோம், நம்புவேன், நம்புகிறோம் ஆண்டவர் இயேசுவை. சொல்லுங்க, ஆண்டவரே மீண்டுமாய் நம்ப விரும்புகிறேன், முழுமையாய் நம்ப விரும்புகிறேன். Lord, I desire to trust you with all my heart. முழுமையாய் நம்ப, முழுமையாய் நம்ப எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ராஜா. நம்பத்தக்க
இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். சொல்லுமா? இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். உம்மை நம்புகிறோம், நீர் உண்மை உள்ளவர் என்று நம்புகிறோம். சொன்னதை செய்து முடிக்கிறவர், நீர் சொன்னாலாகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. நீர் முன்பாக சென்று சகல கோணலானவைகளை ஆண்டவரே நீர் மாற்றி போட வல்லவர் ஆண்டவரே. கரடு முரடான பாதைகளாய் காணப்படுகிறவர்கள் ஆண்டவரே நீர் செம்மையாக்குக வல்லவர் என்று நம்புகிறோம். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இன்னொரு முறை சொல்லுவோமா? எங்கள் இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். சத்தமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தி அவரிடத்தில் சொல்லுவோமா? இயேசுவே நீர் நம்பத்தக்கவர். சத்தத்தை உயர்த்தி உண்மை உள்ளவர். சூழ்நிலைகளை உடைக்கிற சத்தம். சொன்னதை செய்பவர். இன்னொரு முறை இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்புகிறோம் ஆண்டவர், நம்புகிறோம். இந்த நாளில் இந்த வேளையில் எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளாய் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். எல்லா சூழ்நிலைகள் மாற்றப்படுவதற்கு எங்கள் ஆண்டவர் நம்பத்தக்கவர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நம்பிக்கையிலே போராடி கொண்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் கரங்கள் அவர்களை தாக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிற வேளையில் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையின் வார்த்தை பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எதிர்பாராத சூழ்நிலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம், உம்முடைய அற்புதத்தின் கரம், உம்முடைய அதிசயத்தின் கரம் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்படும்படியாக, எங்கிருந்து பிரச்சனை வருகிறதோ அங்கிருந்து விடுவு காலம் விடுதலை வருவதற்கு கர்த்தர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. சூழ்நிலை மாறட்டும், பிரச்சனைகள் மறையட்டும். உமக்காய் உமோடு நடக்கிற வாழ்க்கை உறுதிப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னொரு முறை அந்த பாடல்களை பாடும் பொழுது மெல்லிய சத்தத்துல பாசமா அவரிடத்துல சொல்லுவோமா? நீங்க நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நீங்க நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்புகிறோம் நீர் செய்வீர். சொன்னதெல்லாம் நீங்க மறக்கலப்பா. அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றுமா இருக்கிறதே, அவர் மறக்கல. அவர் சொன்ன காரியம் நிறைவேறாமல் அவருடைய வார்த்தை அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாதே. இன்றைக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை கேட்டு சோர்ந்து போயிருக்கிறாயோ? அவர் நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட். இப்படி ஆவியானவர் இந்த நேரத்தில் உள்ளாவி தொடுகிறதை பார்க்கிறேன்.
Roshaharabakatalaka siando rokoro. Horamabushalamakataraka sianda. Yes, Lord. நம்பிக்கையில உடைந்து போயிருக்கிறவர்களை கர்த்தர் மீண்டுமாய் கட்டுகிறதை பார்க்கிறேன். ஷிகரகதக சிகரபகுருகுசியந்தோ. ஹோமபஷலதகுசியந்தோ. இந்த வாரத்தை நான் எப்படி கடந்து போக போறேன்னு தெரியாம வந்திருக்கிறேன். இல்கரபஷகுதுலோ குரோகுரியாசியந்தோ. பிரச்சனை தலைக்கு மேல இருக்குதுன்னு சொல்றேன். ரிபிஹரஹஷிகோதுலோ குரிகோசியந்தோ. முடியலப்பா என்று சொல்லுகிறேன். என்ன செய்யறதுனே தெரியாத சூழலை. அவரை நம்புப்பா, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. சொன்னதை செய்கிற ஆண்டவர், சொன்னதை செய்கிற ஆண்டவர். Yes, Jesus. இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தொடர்ந்து எங்களோடு பேச, நடத்த, உம்மை நம்பி நாங்கள் வாழ ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது புதிய ஒரு ஆழமான உறுதியான நம்பிக்கைக்குள்ளாய், சூழ்நிலைகளை பார்த்து பேசத்தக்கதான அந்த விசுவாசத்திற்குள்ளாய் எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். Believe in Jesus, trust in Jesus. சொன்னதை செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். சோர்ந்து போகாமல், பயப்படாமல், அவருக்கு பயந்து அவரை நம்பி நாம் செயல்படுவோம்.